ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குரு தசை ஒரு 16 வருஷமும் 18 வருஷம் ராகு தசை தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆகையால் குருவும் ராகுவும் இவர்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசையும் சனி தசையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு தசையும் சனி தசையும் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கையிலே ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு தெரியாத ஆட்களாக இருப்பார்களே தவிர்த்து இவர்களிடம் செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்துக்கான மதிப்பு தெரியாது. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம். கொஞ்சம் வால் வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள். ஏன்னா ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் கொஞ்சம் குறும்புக்காரர்கள், குறும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப செய்வாங்க. நிறைய பொருட்களை உடைக்கிறது சின்ன வயசில். குட்டி சுக்கரன் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கரன் தசாபுக்தி எடுத்துடுவார். 27 வயசுலேயே சுக்கர தசை இவங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால் சின்ன வயசுலேயே சுக்கரன் தந்தையாருக்கு ரொம்ப நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையாருக்கு ரொம்ப நல்லது. குட்டி சுக்கரன் இவங்களுக்கு இவர்களுக்கு லாபம் கிடையாது. இவர்களுக்கு யோகாதிபதினு சொல்லப்படுகிற கிரகம் யாருன்னா ராகு தான். ராகுவும் குருவும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. குரு இவர்களுக்கு யோகாதிபதி. ஆனால் புதன் இவங்களுக்கு பாதகாதிபதி. புத தசை என்பது இவங்களுக்கு ரொம்ப தாமதமாக வரும். பிற்காலத்தில் வர்றதுனால ஏதாவது ஒரு நோயினால் ஆட்கொண்டு அடிக்கடி மருத்துவம் செலவு, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஆள். எனவே இவங்க மருத்துவ ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆட்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ரொம்ப காலதாமதமாக ஏற்படுது. திருமணம் என்ற ஒரு பந்தமும் இவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படுது. அதே போல் சுக்கிரன் இவர்களுக்கு 20 வருஷம் சின்ன வயசுலேயே வந்துடுறார். தந்தையாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சூரிய தசை இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மனைவியுடைய கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பிரிஞ்சு தனி கொடுத்தனம் செல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூரிய தசை இவங்களை செய்கிறது. அதே போல் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி மண்டலத்தில் 2வது நட்சத்திரம் பூராடம் போராடும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஆட்கள். கந்த சஷ்டி விழா கூட பார்த்தீங்கன்னா சூரசம்மார்த்தனி பூராட நட்சத்திரம் தான் வரும். போராடனாலே போராட்டம்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு போராடணும்னா பூராட நட்சத்திரத்தில் போய் போராட்டினீங்கன்னா அந்த போராட்டம் ஜெயிக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குட்டி சுக்கரன் பிறக்கும் போதே சுக்கரதசை ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே பார்த்துருவாங்க. எல்லா விதமான சுகத்தையும் இந்த 20 வருஷத்துலேயே முடிச்சிக்கூடிய ஆட்கள். அதே போல் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது சின்ன வயசுலேயே. கண் நோய், பார்வை குறைபாடு. 2வது விஷயம் சந்திர தசையின் போது சில நேரங்களில் உடல் ரீதியாக பாதிப்பும் மன ரீதியாக பாதிப்பும் இவர்களுக்கு ஏற்படுது. 2வது விஷயம் செவ்வாய் தசை இவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ராகு தசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு தசையும் அதே போல் குரு தசையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவருக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் படிப்பிலே காலதாமதமாக செய்யக்கூடிய விஷயங்கள். ஞான அறிவுன்றது கேள்வி ஞானம் இருக்குமே தவிர்த்து புஸ்தகத்தினால் ஏற்படக்கூடிய ஞானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். புக்கால் படிக்க மாட்டாங்க, காதால் கேட்டால் புரிஞ்சுக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீடிங் பண்ணுறதை விட காதில் கேட்டு அதை ஞாபக சக்தியை உள்வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா குரு தசை ஒரு 16 வருஷமும் 18 வருஷம் ராகு தசை தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆகையால் குருவும் ராகுவும் இவர்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தால் நல்ல மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்வார்கள். ஆனால் 6, 8, 12 போய் மறைஞ்சாலோ தோஷம் பெற்றாலோ இல்லது பாப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த விஷயமாகப்பட்டது சற்றே தாமதமாகும். அதே போல் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி மண்டலத்தில் கடைசியாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சூரிய தசை, ஏதாவது ஒரு நோய் இவங்களை ஆட்கொண்டே பிறப்பார்கள். அதாவது பிறக்கும்போதே குழந்தைகளுக்கு இந்த மஞ்சக்காமலை அந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. அதே போல் சந்திர தசையும் இவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதே போல் செவ்வாய் திசையில் தான் இவங்க யாருன்ற வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் ஏற்படுது. செவ்வாய் திசை இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் யார் என்று உங்களை வெளிக்காட்டக்கூடிய திசை செவ்வாய் திசை. அதுக்கப்புறம் ராக திசையும் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு குரு தசை என்பது கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு ராசியினுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சில நேரத்தில் அந்த யோகங்களை அவர் தரமாட்டார். ஏன்னா இந்த மண்டலத்தில் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் உத்திராட நட்சத்திரம், மீதி 3 பாதம் மகர ராசிக்கு போயிடுது. சனி தசை இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலும் ஆனால் முன்னேற்றம் என்பது இவங்களுக்கு ராகு தசையில் தான் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது. யோகாதிபதியான குரு இவங்களுக்கு பலனை கொஞ்சமாக தான் தராரு. எனவே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தேவதைகள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்.
அதே போல் மோட்சகாரகன் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானுக்கு மாலை நேரங்களிலே வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல விதமான லாபங்களை அள்ளி தரவல்லார். மகர் ராசி நேயர்கள், மகர் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மகர் ராசியில் முதல்ல சம்பவிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல்ல தசாபுக்தி இருக்கிற சூரியன் முதல்ல ஒரு பாபகிரகத்தினுடைய வீட்டில் இன்னொரு பாபகிரகம் அதனுடைய ராசி மண்டலத்தில் சம்பவிக்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், சனி சூரியன் ஆகாத கிரகங்கள். சனியினுடைய வீட்டிலே சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் அமையப்பெறுவதும், சூரியனுடைய திசை 6 வருட காலங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாகவே இருக்கும். ரெண்டாவது சந்திரதசை. சந்திரதசையில் கொஞ்சம் கல்விகள் சிறப்பாக இருந்தாலும் குறும்புத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். வாத்தியாரால் சில நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவை நிந்தனை செய்வதால் சில தோஷங்கள் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசையும் சனி தசையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு தசையும் சனி தசையும் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயாகப்பட்டவர் கொஞ்சம் மூர்க்கதனமாக நடந்து கொள்கிறார். இவர்களிடம் 11ஆம் இடமான பாதகாதிபதியாகிய செவ்வாய் இவர்களுக்கு சரியாக பலனை தருவதில்லை. ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது தொழில் முடக்கங்களை கொடுத்து விடுகிறார். தொழிலினுடைய வளர்ச்சி குறைகிறது. ரெண்டாவது அடுத்த கிரகமாக ஏற்பட்ட திருவோண நட்சத்திரம், இது மகர ராசியினுடைய 2வது நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம். சந்திர தசை 10 வருஷ காலம் இவங்களுக்கு இருக்கும். செவ்வாய் திசை 7 வருஷம். அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு குரு தசை வரும். இந்த குரு தசையும் சனி தசையும் தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குமே தவிர்த்து, அதே போல் செவ்வாய் திசை இவர்களுக்கு சிறப்பை தராது. ஏன்னா பாதகாதிபதியை தாண்டி தான் வரணும் இவங்க. அந்த பாதகாதிபதியினுடைய விஷயத்தில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளும் உடல்நிலை பாதிப்பும் தீ விபத்துகளும் இதெல்லாம் ஏற்படுது. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பொருள்படுத்தாத ஆட்கள், எதையுமே ஒரு பெரிய பொருளாக நினச்சிக்க மாட்டாங்க. நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆட்கள், எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் சர்வசாதாரணமாக முடித்து வைக்கக்கூடிய ஆட்கள். அதனால் இவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனைகள் குறைவு. அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், செவ்வாய் ஆகாத நட்சத்திரம், இந்த பாதகாதிபதியுடைய நட்சத்திரமே அவிட்டம். ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போதே சில பிரச்சனைகள், செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சகோதரர்களுக்கு இவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சில ஆட்களுக்கு சகோதரர்களுடைய சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சகோதரர்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுது. கிரகநிலைகளை பொறுத்து மாற்றங்கள். அதே போல் ராகு இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருப்பார். தந்தையாருக்கு நல்ல பணப்புழக்கங்களில் ராகு கொடுத்தாலும் குரு திசையாகப்பட்டது இவர்களுக்கு ஓரளவுக்கே சிறப்பு. இந்த யோகாதிபதியான சனியாகப்பட்டவர் இவங்களுக்கு ராசிக்கு 5, 11ஆம் இடங்களில் வரும்போது நல்ல லாபத்தை அள்ளித்தரவல்லார். இந்த சனி திசை தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 39 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அந்த நாட்களில் 7.5 சனி நடக்காமல் இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. 7.5 சனியும் இவங்களுக்கு ரொம்ப பாதிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியாதிபதியாக இருந்தாலும் இவங்க இந்த ஒரு நல்ல விஷயங்கள், இந்த ராசி அதிபதி யோகாதிபதியாக மாறுறதுனால இவங்க சொந்த வீடு வாங்குகிற அமைப்பெல்லாம் இந்த 7.5 சனியில் தான் நடக்கும். இவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கிறது, நிறைய பணப்புழக்கங்கள் இதெல்லாம் நடந்தாலும் கையில் ஒன்றும் இல்லாத, ஆனால் பொருள் இவங்கள்ட்ட இருக்குது, ஒரு வீடு இருக்குதுன்றது நினைக்க மாட்டாங்க. காசு போயிடுச்சேன்னு நினைப்பாங்களே தவிர்த்து இந்த காசுக்கான வேல்யூ உள்ள வீடு நம்மக்கிட்ட இருக்குன்றத நினைக்காத ஆட்கள். தன் கையிலே ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு தெரியாத ஆட்களாக இருப்பார்களே தவிர்த்து இவர்களிடம் செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்துக்கான மதிப்பு தெரியாது. எனவே இவங்க வழிபாடு செய்யக்கூடிய தேவதை பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும். வழிபாடு செய்துட்டு வரும்போது நல்ல லாபங்களும், ஒரு முறையாவது சங்கரன் கோயிலுக்கு சென்று கோமதி அம்மனையும் சங்கரநாராயண பெருமாளையும் தரிசித்து வந்தால் இவங்களுக்கு பண முடக்கம் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் குறையும். அதே போல் உடல்நிலை பாதிப்புக்கு வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வந்தால் உடல்நிலை மென்மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இங்கே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும்போது செவ்வாய் தசைன்றதுனால செவ்வாய் இவங்களுக்கு பாதகாதிபதி. இந்த 7 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு உடம்பு படுத்திகிட்டே இருக்கும். இவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
எனவே இந்த மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் பிரார்த்தித்து கொள்ளும்போது எல்லா விதமான வளமும் நலமும் வருகிறது. நன்றி, வணக்கம்.